வெல்கம் டு அன்னபூரணி உலகம். அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காயை நல்லா கழுவிட்டு 2 சைடு காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்காங்க. நான் இப்படி தான் போடுவேன். 2 அப்படி நறுக்கி போட மாட்டேன். அது ரொம்ப காரமாகும். அதனால் இப்படி லைட்டாக கீறிட்டு வச்சு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. நிறைய நான் ஒரு 2 கை சேர்த்துருக்குறேன் தண்ணி. எனக்கு காய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்குறேன். காய் வேகட்டும். கொஞ்சம் காய் வெந்து கம்மியாகட்டுங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்தா ஜாஸ்தி சேர்த்துருவோம். கொஞ்சம் காய் வெந்து கம்மியாகட்டும். கொஞ்சம் காய் வெந்து கம்மியாகட்டுங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் மீடியத்திலே வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். காய் வேகட்டும். டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்குதுங்க அடியில், அதனால் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு காய் நல்லா வெந்து தண்ணி இல்லை அப்படின்னா நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் ட்ரை ஆகட்டும். காயெல்லாம் வெந்துருச்சு. தண்ணி தொளிச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒருக்க நடுவில் இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டணுங்க. பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துருங்க. காயில் போடுறதா சாப்பிடையில ஊடால வரையில் இருக்காது போயிடும். அதனால் பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துட்டா சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் திருக்கி வச்சுருந்து அதில் போட்டாச்சுங்க. சேர்த்துட்டேன் நான். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கலர வேணாங்க. தேங்காய் ஆஃப் பண்ணிவிட்டு கூட தேங்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.